பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் அனதர் சான்ஸ், மற்றொரு வாய்ப்பு. மனிதர்களாகிய நமக்கு பலவீனங்கள் இருப்பது உண்டு. சில வேளைகளில் நம்ம தடுமாறுவதும் தவறி விழுறதும் கூட உண்டு. அப்படி இருக்கும் தருணத்தில் நம்மையும் மறுபடியும் தூக்கி எடுப்பதும் மறு வாய்ப்பு கொடுப்பதும் நாம் வணங்கும் கிறிஸ்துவுக்கு புதிதான காரியம் இல்லை. நாம் வணங்கும் கிறிஸ்து இரக்கத்தின் உறைவிடம். அவர் நம்மை ஒரு நாளும் தகுதி நீக்கம் செய்வதில்லை. மறு வாய்ப்பு தந்து நம்மை நிலைநிறுத்துவார். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். இன்று நம்ம பார்க்க போகும் நபர் தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் தடவையாக பல்பு கண்டுபிடித்தவுடன் அவருடைய நண்பர்களையும் மற்ற ஆராய்ச்சியாளர்களையும் அவருடைய மேல் மாடியில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்திருக்கிறார். முதல் தடவையாக தன் நண்பர்களுடனும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அதை எரிய வைத்து காண்பிக்க வேண்டும்ன்ற ஆர்வத்துல தன் உதவியாளர் ஒருவரை அழைத்து கீழ்த்தளத்தில் உள்ள தன் அறையில் உள்ள அந்த பல்பை கொண்டு வருமாறு சொல்ல, அவருடைய உதவியாளர் தலைத்தளத்திற்கு சென்று பல்பை எடுத்து கொண்டு வரும்போது கை தவறி அந்த பல்பு கீழே விழுந்து உடைந்து விட்டது. பல்பு உடைந்து விட்டதால் எடிசன் கூட இருந்த நண்பர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அதிர்ந்து போனாங்க. அந்த சூழலில் எடிசன் அவர்கள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் நிதானமாக, நான் 1000க்கும் மேற்பட்ட தடவை தோல்வி அடைந்துதான் இதை கண்டுபிடித்தேன். எனக்கு பெரிய காரியம் இல்லை புதிய ஒன்றை உருவாக்க. அடுத்த சில நாட்களில் புதிய பல்பை உருவாக்கி அதே மாதிரி அவர்கள் நண்பர்களுடனும் ஆராய்ச்சியாளர்களுடனும் இருக்கும்போது அதே உதவியாளரை கூப்பிட்டு கீழ்த்தளத்திற்கு போய் பல்பை எடுத்து வருமாறு சொல்ல, எல்லோருக்கும் மறுபடியும் ஆச்சரியம். உதவியாளர் கீழே சென்று பல்பை கொண்டு வர செல்லும் போது அந்த நேரத்தில் எடிசனின் நண்பரில் ஒருவன், எதற்காக அந்த உதவியாளரை பல்பை கொண்டு வர சொன்னீங்க? அவர் ஏற்கனவே பல்பை உடைத்தவராயிற்றே அப்படின்னு சொல்ல, அதற்கு எடிசன், என் உதவியாளரின் மனதை உடைத்து விட்டு நான் கண்டுபிடித்த காரியத்தை காண்பித்து பெருமைப்பட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். அது மட்டுமா, இப்ப நான் வேற யாராவது அனுப்பி அந்த பல்பை கொண்டு வர சொன்னால் நிச்சயமாக என் உதவியாளரின் மனசு உடைந்து போகும். ஆனா இப்போ அவர் என்ன நினைப்பார்? என் பாஸுக்கு என் மேல இன்னும் அதிக நம்பிக்கை இருக்கு, அதனால இனி செய்யற காரியங்கள் உத்வேகத்துடன் சிறப்பாக செய்வேன்னு அவன் நினைப்பான். என்னால மறுபடி கூட பல்பை உருவாக்க சரியாக்க முடியும். ஆனா அவன் மனதை உடைத்து விட்டால் அதை என்னால சரி பண்ணவே முடியாதே அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு நம்பிக்கை கொடுக்கவே நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எடிசன் கண்டுபிடித்த பல்பை விட அவருக்குள் இருக்கும் குணாதிசயங்கள் ரொம்ப வியப்பா இருக்கு இல்லையா? அது மட்டுமா, மற்றவர்களின் மனதை புண்படுத்தக்கூடாதுன்றதும் மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும்ன்றது மட்டும் இல்லாம, என்ன நடந்தாலும் மறு வாய்ப்பு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதும் புரியுது இல்லையா? இப்போ மறு வாய்ப்பு குறித்து பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு இருக்கு. சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அப்படின்னு இருக்கு. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. நீதிமொழிகள் 19:11 மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை அப்படின்னு இருக்கு. இன்று நம்ம பார்க்க போகும் நபர் பேதுரு. மத்தேயு 26:69-75 பார்க்கும்போது பேதுரு 3 முறை மறுதலித்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக 3வது முறை கிறிஸ்துவை அறியேன்னு சொன்னது மட்டும் இல்லாம சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தான் செய்த தவறுக்கு மனம் கசந்து அழுததையும் நம்ம பார்க்கிறோம். அதனாலோ என்னமோ இயேசுவுடன் 12 சீஷர்கள் இருந்த பொழுதும், குறிப்பாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நற்செய்தியை பேதுருவிடம் சொல்லுமாறு குறிப்பிடப்பட்டது நமக்கு தெரியும். அது மார்க்கு 16:7 இருக்கு. சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்பதை அவர்களுக்கு சொல்லுமாறு மகதலேனாள் மரியாளிடம் தேவதூதன் மூலமாக சொன்ன சம்பவம் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம 3வது முறையாக பேதுருவுக்கு தனிப்பட்ட விதத்தில் காட்சியளித்த சம்பவம் லூக்கா 24:34 சொல்லப்பட்டிருக்கும். இதன் மூலம் மனம் திரும்பிய பேதுருவை கிறிஸ்து மன்னித்து ஏற்றுக்கொண்டது நமக்கு விளக்கும்.
அதனாலே என்னமோ பேதுரு உத்வேகத்துடன் 3000, 5000 மக்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்பிய சம்பவமும் நமக்கு தெரியும். இது எல்லாத்துலதும் நமக்கு என்ன புரியுதுன்னா, நாம் நம் தவறினால் அறியப்படுறதில்ல. நம் தவறினால் நாம் தயார்படுத்தப்படுகிறோம் அப்படின்றது புரியுது. நாம் நம் வாழ்வில் தவறான கையாளுதலால் தவறு விட்டிருந்தாலும், நமக்கும் இன்னும் காலம் கடந்து போகவில்லை அப்படின்றது புரியுது. இப்பொழுதும் நமக்கான தெய்வ திட்டத்தை நோக்கி, நமக்கான இலக்கை நோக்கி, நமக்கான கனவை நோக்கி நகர்ந்து செல்ல முடியும் அப்படின்றது புரியுது. நாம் வணங்கும் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. பேதுருவை மறுபடியும் அழைத்த தேவன் நமக்காக இன்னொரு வாய்ப்பை தருவார். நமக்கான நோக்கத்தை நிறைவேற்ற, எதிர்மறை காரியத்தை முறியடிக்க, குற்ற உணர்விலிருந்து வெளிவர, நமக்கான புது வாய்ப்பை, புது அழைப்பை அவர் தருவார். அப்போது நமக்கான கதவுகள் திறக்கும். நம் கனவு நினைவாகும். நம்ம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா?